assistant professor in physics, VHNSN College, Virudhunagar. போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதில் பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படியெல்லாம் வரும் அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதில் சிம்பிளிஃபைட் மெத்தட் வந்து கார்னாட் மேப் அப்படிங்கிறது பார்த்த உடனே எனக்கு வந்து பூலியன் ஈக்குவேஷனை ஈஸியாக சிம்பிளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதில் மொத்தம் 3 டேபிள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 வேரியபிள் மேப், 3 வேரியபிள் மேப், 4 வேரியபிள் மேப்னு பார்த்தோம். அதில் பேர் பண்ணுறதுல ஒரு 3 டைப் இருந்துச்சு, பேர், குவாட், ஆக்டட் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த இதில் ஒரு 2 வேரியபிள் மேப்பில் நான் ஒரு ஈக்குவேஷன் பண்ணி போட்டிருந்தேன், எந்த மாதிரி பேர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் பார்க்க போகிறது 3 வேரியபிள் மேப்பு. இந்த 3 வேரியபிள் மேப்பை எப்படி போடணும் அப்படிங்கிறது போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது ஏ பார் ஏ இந்த சைட், பி பார் சி பார், பி பார் சி பிசி ப்ளஸ் பிசி பார் அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். கீழே இருக்கிறது ஒரே வேரியபிள். ஸோ மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 3 வேரியபிள் எடுக்கிறது சொல்லியிருந்தோம். ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். இப்போ ஈக்குவேஷன் போட்டாச்சு. எனக்கு y ஈக்குவல் ஏ பார் பி பார் சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பி சி பார் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் போட்டாச்சு. இப்போ நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஷனை நான் சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்டெப் எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ y ஈக்குவல் எழுத போகிறேன். இப்போ இந்த இதில் இருந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏ பார் பி பார் சி பார், இதில் ஏ பார் சி பார், இந்த இடத்துல ஏ பார் சி பார். ஸோ இந்த ரெண்டுல இருந்தும் என்ன வெளியே எடுக்கலாம், ஏ பார் சி பாரை வெளியே எடுக்கலாம். அப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஏ பார் சி பார் வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், பி பார் ப்ளஸ் பின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்ததை அப்படியே எழுதிடலாம். என்ன எழுதிடலாம், மீதி 2 இருக்கிறது ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏபிசி, அந்த 2 எழுதியாச்சு. இப்போ பி ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1. அப்போ நான் என்ன பண்ணலாம், y ஈக்குவல் ஏ பார் சி பார், இதனோட வேல்யூ 1ங்கிறதுனால நான் எழுதலை விட்டுட்டேன், ப்ளஸ் ஏ பார் ஏ பி பார் சி ப்ளஸ் ஏபிசி. சரிங்களா? அடுத்து இதை நான் சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணால் என்ன வருது பாருங்க, y ஈக்குவல் இந்த ஏ பார் சி பார் அப்படியே வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்து அது எதில் காமனாக இருக்குது, ஏவும் சிவும் காமனாக இருக்குது. இந்த இடத்துல ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்குது. ஸோ ரெண்டுலையும் ஏசி காமனாக இருக்குது. அந்த மாதிரி நான் ஏசி வெளியே எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், பி பார் ப்ளஸ் பி. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஏ ப்ளஸ் ஏ பார், பி ப்ளஸ் பி பார், சி ப்ளஸ் சி பார் என்ன வந்தாலும் அதனோட வேல்யூ போடணும். அப்போ என்ன போடணும், y ஈக்குவல் ஏ பார் சி பார் ப்ளஸ் ஏசி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வேரியபிளில் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். அதை சிம்பிளை பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு இத்தனை ஸ்டெப்பு. அதுவும் எனக்கு ஈஸியாக இதை வெளியே எடுக்கலாம் தெரிஞ்சதுனால ஸ்டெப்ஸ் வந்து இவ்வளோ வந்திருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் போகும். இதுவே நான் டேபிளில் ஃபில் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரி வருது அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏ பார் பி பார் சி பார், இந்த இருக்கு ஏ பார் பி பார் சி பார். நான் சொன்னேன் சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேல்யூ இருக்கிற இடத்துலலாம் 1 போடணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏ பார் பி பார் சி பார். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ பி பார் சி அப்படிங்கிறது ஏ பி பார் சி இந்த போட்டேன், இந்த இடத்துல ஒரு 1 போட்டேன். அடுத்து ஏபிசி 3வது வேரியபிள் ஏபிசி அப்படிங்கிறது. ஸோ ஏபிசி இதுக்கு நேராக நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து லாஸ்ட் ஒன் என்னது, ஏ பார் பிசி, ஏ பார் பி சி பார் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பார் பி சி பார். ஸோ இந்த இடத்துலையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். மற்ற இடத்துல நான் என்ன இருக்குன்னு அர்த்தம், 0 இருக்குதுன்னு நான் நினச்சிக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ இதுபடி நான் அடுத்து சிம்பிளை பண்ண போகிறேன். அப்போ ஸ்டெப்ஸு நான் கொடுக்கணும். அந்த மாதிரி இத்தனை ஸ்டெப் வேணுமா, கிடையாது. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 2 இருந்துச்சுன்னா பேர் பண்ணணும், 3 இருந்துச்சுன்னா 4 இருந்துச்சுன்னா குவாடாக பண்ணணும், இல்லை 8 இருந்துச்சுன்னா ஆக்டட்டாக பண்ணணும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது முதல்ல சொன்ன மாதிரி எது முதல்ல என்னால் 8 பேர் பண்ண முடிஞ்சுன்னா 8 முதல்ல பேர் பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு 4 பேர் பண்ணணும். அதுவும் முடியல அப்படின்னா லாஸ்ட்டாக தான் இந்த 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். பட் இந்த டேபிளில் எனக்கு 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த 2ம் நியராக இருக்கிறதுனால ஸோ இந்த 2 நான் பேர் பண்ணுறேன். பேர் பண்ணோம்னா இந்த பேர் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ முதல்ல இதுக்கான ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். சரியா? அப்போ என்ன எழுதுனா இதுக்கு நேராக இந்த இதுக்கு நேராக என்ன இருக்குது, ஏ மட்டும் இருக்குது. ஸோ ஏ டாட் இங்கே என்ன எழுதுவேன், பி பார் சி பிசின்னு இருக்குது. சரியா? எனக்கு தெரியும் இந்த இடத்துல 2லையும் காமனாக சி இருக்குது. ஸோ சியை வெளியே எடுத்துட்டு அப்படின்னா பி ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1 ஆயிடும். ஸோ ஏ டாட் மேலே ஒரு சைடு இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன்,
இந்த சைடு இருக்கிறது இங்கேயும் நான் போடும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஏ டாட் இங்கே பி பாரோட வேல்யூ வந்து 1 ஆயிரும், சி மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஏசி மட்டும் நான் வெளியே எடுப்பேன். பார்த்தோம்னா சொல்லிடலாம், இங்கேருந்து ஏ, இந்த இடத்துல பி பாரோட வேல்யூ 1 ஆச்சுன்னா சி மட்டும் இருக்கும். ஸோ ஏசின்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த சைடு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், பக்கத்தில் இல்லை, நேராக இருந்தால் தான் என்னால் பேர் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு சீட்டாக நினச்சிக்கோங்க. சீட்டாக நினச்சிட்டு ஒரு ரோல் பண்ணுங்க. இப்படி ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடும், இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் நேராக வருமா, ஒரு சீட்டாக நான் ரோல் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே நேராக வரும். ஸோ நேராக வரலாம் நினச்சிக்கிட்டு இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் நான் பேர் பண்ண போகிறேன். அப்படி பேர் பண்ணால் என்ன நடக்கும், இந்த இடத்துல ஏ பார் இருக்குது. ஸோ ஏ பார் போட்டேன். ஸோ இந்த 2 அப்படிங்கிறப்ப இது எது காமனாக இருக்குது அப்படின்னா சி பார்ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ பி ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ ஏ பார் சி பார் மட்டும் இருக்கும். புரியுது? இந்த 4 ஸ்டெப்பு இல்லை ஒரு 5 ஸ்டெப்பு போட்டு நான் ஆன்சரை நான் கொண்டு வந்திருக்கேன். இது நார்மலான எக்ஸ்பிரஷனில் சிம்பிளை பண்ணுறது. இதுவே கேமேப்பில் போட்ட அப்படின்னா ஸ்டெப்ஸே கிடையாது. நீ நார்மலாக நீங்கள் கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா போதும். y = AC + A bar C bar அப்படிங்கிறத ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேமேப் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது 3 வேரியபிள் மேப் நான் சொன்னேன். இதில் வந்து பேர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது 4 வேரியபிள் மேப்பில் இந்த ஆக்டெட் எப்படி எடுக்கிறது, குவாட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.